உங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒருவனும் உங்களிடத்திலிருந்து அதை எடுத்து போட மாட்டான். ஒரு வீடு கட்டலாம், திருமணம் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம், அதெல்லாம் சந்தோஷமான காரியங்கள் தான். ஆனால் அந்த சந்தோஷமான காரியங்கள் நிரந்தரமாய் சில வேளைகளில் இருக்கிறதில்லை. ஒரு சகோதரியை கடந்த நாட்களில் நான் சந்தித்தேன். நாங்கள் அழகான ஒரு வீடு கட்டினோம், சந்தோஷமாக இருந்தோம். 2 வருடம் தான் ஆகிறது. அதற்குள்ளே என் கணவர் மரித்து போய்விட்டார். அதற்குள்ளே என் அம்மா மரித்து போய்விட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் வீடு கட்டணும், சொந்த வீட்டுக்கு போகணுன்றதுல பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு இல்லை. இனி அடுத்து யார் மரிப்பார்கள் என்று சொல்லி இந்த வீட்டை குறித்து எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை போல உங்கள் வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து தோல்விகள், அடுத்தடுத்து நஷ்டங்கள், அடுத்தடுத்து திடுக்கிடும் செயல்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மறுபடியும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை முன்போல ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கூடாரம் விழுந்து போயிற்றா? உங்கள் வீடு விழுந்து போயிற்றா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டவரே, குற்றம் குறைகளை மன்னிங்க. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரிடத்திலே தாழ்த்துவோம். அவரிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு. அவர் நம்மை தூக்கி எடுக்காவிட்டால் இந்த உலகம் நம்மை தூக்கி எடுக்க முடியாது. அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பாவிட்டால் எந்த மனுஷனும் ஒத்தாசை செய்ய முடியாது. அவர் நம்மை சந்தோஷப்படுத்தாவிட்டால் யாரும் நம்மை சந்தோஷப்படுத்த முடியாது. கத்தர் கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கத்தர் காவாராகில் காவலாளர்களுடைய பிரயாசம் விருதா. கத்ததான் நம்மை காக்க வேண்டும். கத்ததான் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.